வணக்கம் விவஸ், வெல்கம் பேக். ஃபைனலி ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே ரிலீஸ் ஆகிடுச்சு. எத்தனை பேர் தேட்டர் போய் பார்த்தீங்க கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தோடைய பேசிக்காக கடையை பற்றி போயிடும். கடையை பார்க்கும்போது பீட்டர் பார்க்கர் கேர்ள் ஃப்ரெண்டையும் விட்டுட்டு நோஃபேமில் தனியாக வாழும் சொல்லி லோன்லியாக இருப்பார். யாருக்கும் நம்ம தொந்தரவு வேணாம் சொல்லி லோன்லியாக இருந்திருப்பார். லோன்லியாக இருந்து எப்படி டிப்ரெஷன்லேருந்து ஓவர் கம் டிப்ரெஷன் பார்த்துட்டுங்க. அந்த டிப்ரெஷன் ஸ்டேஜ்லேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வெளில வந்தார். ப்ளஸ் ஆர்கானிக் வெப்புக்கு வச்சுருக்கோம். அது எப்படி ப்ளூஸ் பேன் ஹெல்க்கு கண்ட்ரோல் பண்ணுறதோ அந்த மாதிரி கண்ட்ரோல் கற்றுக்கிறாரு. அது சிம்பிளாக அவ்வளோதான். இது தனி ஹீரோ பேச கதை இல்லை. அவர் எப்படி தனிமையிலே வாழ்றாரு, அப்புறமா ஆர்கானிக் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் எப்படி பீப்புள்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறாரு. இதுதான் சிம்பிள் கதையாக இருக்கும். தனி ஹீரோ பேரும் கதை இல்லை கிடையாது. வில்லனுக்கு எப்படின்னா, வில்லனுக்கு ஒரு பாஸ்ட் இருக்கும். அந்த பாஸ்ட்ல ஒரு சின்ன சம்பவம் நடந்தால அதுக்கு ஒருத்தர் பழி வாங்க விதமா ஹீரோயின் இருக்கும். இது வில்லன். ஸோ இது என்ன சொல்றது, ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி. வில்லன் ரிவெஞ்ச் ஸ்டோரிக்கு ஹீரோ வந்துட்டு புரிஞ்சுக்கிறார் வில்லனுக்கு எப்படி. சொல்லப்போன இந்த படத்துல ஹீரோக்கு, அதாவது ஸ்பைடர்மேனுக்கு வந்துட்டு வில்லன் சேடி சிங்கர்னா, சேடி சிங்குக்கும் வில்லன் இருப்பான் பாஸ்ட்ல நடக்கிறதுனால. இந்த படத்தில் அந்த பாசிட்டிவ் பாய் பார்க்கும்போது படத்தில் எமோஷனை வச்சு பூந்து விளையாடி இருக்காங்க. செம்ம எல்லா இடத்துலையுமே படம் எமோஷனாக தான் போயிட்டுருக்கு. எங்கேயுமே படம் வந்துட்டு ஃப்ரெண்ட்லி நேபருமே போகல. எல்லாத்துலேயும் எமோஷன் டார்க்காக தோண போகுது. சொல்லப்போ இந்த படத்துக்கு அவங்க போட்ட கதை வந்துட்டு ஆக்ஷன் ஃபேண்டசி வந்துல அந்த மாதிரி போட்டுக்கூடாது. ஒரு மிஸ்டீரியஸாக வேணால் ஒரு டார்க் த்ரில்லர் படம். தான் ஒரு த்ரில்லராக தான் போயிட்டு தவிர எந்த இடத்துலையுமே வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஸ்பைடர்மேன் ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி எந்த இடத்துலையுமே கிடையாது. எல்லா இடத்துலையுமே டார்க்கர் டோனாக இருக்குது. பார்க்கறதுக்கு ரொம்ப டார்க்காக இருக்குது. ஒரு மாதிரி டல்லாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஒரு ஸ்பைடர்மேன் பார்த்த ஹாப்பி லுக் வரும்ல, இப்போ ஹாப்பியோ மெயின் செட் அந்த மாதிரி வரவே இல்லை. அதுதான் படத்தில் மெயின் நெகட்டிவ். ப்ளஸ்ன்னு சொல்ல போனால் படம் எமோஷன் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஸ்பைடர்மேன் முடக்கோது, ஜெண்டையா முடக்கோது, எல்லாரும் பீட்டர் பார்க்கர், ஜெண்டையா எல்லாருமே, டாமல் எல்லாருமே செம்ம ஆக்டிங். அந்த எமோஷனில் பயங்கரமாக வெளிப்படுத்துறாங்க. பாசிட்டிவ் முடிச்சா நெகட்டிவ் சொல்ல போயிடுவோமா? லிஸ்டே இருக்குது. முதல் லிஸ்ட் என்னன்னா, இந்த படத்தில் வர வில்லன்ஸ் ஸ்கார்பியன், டோன்ஸ்டார்ம், அத்தனை வில்லன்ஸை சொல்லியிருந்தீங்களையா. கடைசியில் பார்த்தா எல்லாருமே இந்த பொம்முலாத்தி படத்தில் ஒரு பொண்ணு மேலே கையில கட்டி பொம்மை கண்ட்ரோல் பண்ணுவாங்கல்ல, எல்லாம் அந்த மாதிரி வில்லன்ஸ் தான். இந்த படத்தில் சேடி சிங்க கேரக்டர் என்னன்னு சொல்லி அவ்வளோ சஸ்பென்ஸ் வச்சாங்க. கடைசியில் படம் தெரியுது இந்த படத்தில் முக்கியமான வில்லன் சேடி சிங்கு தான். அவங்களாம் முக்கியமான வில்லன். மற்ற எல்லாருமே இந்த கையில கட்டி விளையாடுவாங்களே அந்த மாதிரி வில்லன்ஸ் தான். இன்னொன்று, இந்த படத்தில் டெஸ்டினர் வந்து நாங்கள் ஸ்விங்கிங்க்கும் ஆக்ஷனுக்கும் ரொம்ப அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் சொல்லியிருந்தாரு. சீரியஸாக சொல்கிறேன், இந்த படத்தில் நீங்கள் இந்த ஷார்ட்ஸ்லையும் ட்ரைலர்லையும் கிளிப்ஸ்லையும் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு அந்த ஃபைட் சீன். ஃபஸ்ட்டு ஒரு ஃபைட் வரும், அதுக்கப்புறமா அந்த ஸ்கார்பியன் ஒரு ஃபைட் வரும், அப்புறமா அந்த ட்ரக் சேஸுக்கு ஒரு ஃபைட் ஒன்று வரும், அதுக்கப்புறம் ஹல்க்கு ஒரு ஃபைட்டு, கடைசியில் ஹேண்ட் ஒரு ஃபைட்டு. அவ்வளோதான். நீங்கள் எவ்வளோக்கு ஃபைட்டு நீங்கள் ட்ரைலர்லையும் டிவி படத்துலையும் பார்த்தீங்களோ அதே ஃபைட் தான், அதே அளவு தான் ஃபைட்டு படத்துலேயும் இருக்குது. வேறு எங்கேயும் ஃபைட்டே இல்லை. அந்த ஃபைட்டில் அதிகமாக பேச்சு தான் போகுது. இந்த ஹல்க்கு கூட சேர்ந்து ஃபைட் பண்ணும்போதும் பேச்சு தான். ட்ரக் டிரைவிங் பண்ணும்போது இந்த ட்ரக் சேஸ் இருக்குல்ல, அதில் ஃபைட் பண்ணும்போதும் இந்த பனிஷரோட இப்போ ஸ்பைடர்மேன் ஒரே வாக்குவாதம் தான் போயிட்டுருக்கு. எந்த இடத்துலையுமே இந்த ஃபைட்டு காட்டவே இல்லை, ஒழுங்காகவே இல்லை. இந்த பக்கம் டவுட்டு, எதுக்கு முதல்ல ஜாக்கி சான் தீம் ஃபைட்டிங் இறக்குறாங்க? உங்களுக்கு தீமிங்க ஆக்ஷன் தீமே கிடைக்கலையா? எதுக்கு ஜாக்கி சான் இறக்குறீங்க? ஜாக்கி சான் ஃபன்னியான நான் இப்போ ஜாக்கி சான் தப்பாக கேட்டேங்க. ஜாக்கி சான் ஃபன்னியான ஆள் தான், நல்லா ஜாலியாக என்டர்டைன்மெண்ட் பண்ணுறது ஜாலியாக போடுவார். ஆனால் ஸ்பைடர்மேன் படம்ப்பா எமோஷனாக ஒரு ஃபைட் போடும்போது அந்த இடத்துல நீங்கள் ஃபன்னியாக எப்படி. இன்னொன்று, எந்த இடத்துலையுமே ஹீரோ அடிக்க மாட்டாங்க. கடைசியில் ஒரு ஆர்கானிக் உடம்புல ஏற்றுக்கிறதுக்கு அப்புறம் நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்களே, ஏற்றுக்கிறதுக்கு அப்புறமா தான் அவரு ஒரு ரெண்டே ஒரு ஸ்டெப். நீங்கள் தீஸ் படத்தில் பார்த்தாச்சு, தீஸ் படத்தில் எல்லாம் இருக்குது. அந்த தீஸ் படத்தில் பார்த்த மாதிரி ரெண்டு ஸ்டெப்பில் மேக்ஸிமம் வெப்பில் நல்லாயிருக்கும். அதை தாண்டி எந்த ஒரு வெப் ஆக்ஷன் நல்லா இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் அவங்க வெப்புக்கும் ஆக்ஷனுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காதுன்னு பொய் மாதிரி தோணுது. ஏன்னா இந்த படத்தில் ஆக்ஷனும் சுத்தமாக இல்லை, இருக்கிற ஆக்ஷனும் கம்மியாக இருக்குது. 2-3 ஆக்ஷன்ஸ் தான் இருக்குது, அதுவும் நல்லா இல்லை. அந்த வெப் ஸ்விங்கிங் எல்லாம் சுத்தமாக ஒர்க் அவுட்டே ஆகலை. கடைசியில் 2 வெப் அந்த பூ மாதிரி அப்படியே சுற்றி வருவால, அந்த ஒரு சீக்வன்ஸ் எங்கள் ட்ரைலரில் பார்த்தாச்சு. அது ஒன்று மட்டும்தான் எங்கள் சூப்பராக இருக்குது.
மற்றதான் நீங்கள் ஹல்கோட ஃபைட்டில் பெருசாக எதிர்பார்க்காதீங்க. ஹல்கோட ஃபைட்டும் டிசப்பாயின்மெண்ட் தான். ஸ்கார்பியன் ஃபைட்டும் கிடையாது. இந்த படத்தை யாருமே வில்லன் கிடையாது. சேடி சிங் மட்டும்தான் ஜின்கிரே ப்ளே பண்ணியிருக்காங்க. சேடி சிங் மட்டும் இந்த படத்தில் வில்லன், மற்ற யாருமே வில்லன் கிடையாது. இந்த படத்தை நெஞ்சு ஜான் வாஸ்கர் கொடுத்துருக்கலாம். எதுக்கு நீங்கள் டெஸ்டினி கிட்ட கூட இந்த படத்தை கொன்னீங்க சத்தியமாக புரியல. டெஸ்டினில் இருந்து இந்த படம் சுத்தமாக அவர் எவ்வளோ சொல்லியிருக்காரு, ஆனால் இந்த படத்தில் எதுவுமே கிடையாது. அவ்வளோ இருக்கு, அத்தனை வில்லன்ஸ் எப்படி அப்படின்னு சொல்லி ப்ரொமோஷனில் அப்படி பண்ணீங்களேப்பா. கஷ்ட படத்தில் ஒன்றுமே இல்லை. படம் ரொம்ப டிஸ்பாயிண்ட். நீங்கள் சொன்னீங்க ஏன் ப்ரோ மல்டிவர்ஸில் பிரம்மாண்டம் இருக்கும், இந்த படம் இந்த மல்டிவர்ஸ் கிடையாது. மல்டிவர்ஸில் கிடையாது தான். அப்படி பார்த்தா நீங்கள் இந்த நோவே இந்த ஹோம் கம்மிங் எப்படி, அதுவும் கிரவுண்டர் பண்ணனா, ஆனால் நல்லா பண்ணியிருக்காங்கல்ல. அவர் எப்போ சொன்னார், ஸ்விங்கிங் எல்லாம் ஆர்டிஃபிஷியல் கையில் வைக்காதீங்க, விஎஃப்எக்ஸில் பண்ணிடுங்க, அதான் கரெக்டாக சொல்லியிருந்தார். இவரை கேட்கல. இது நான் இந்த பெயினிசின்ஸ் பார்த்தேன், அதில் பார்த்து பயந்து தானே. நல்லா மோசமாக சொல்லி, ஆனால் தேலையில் கொஞ்சம் நல்லா காட்டினாங்க. ஆனால் ரொம்ப அதிகமாக எதிர்பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு ஸ்விங்கிங் படம்னா அது அமேசிங் ஸ்பைடர்மேன் தான். அதுக்கப்புறமா அமேசிங் ஸ்பைடர்மேன் இப்போ வந்து 3 ஸ்பைடர்மேனில் அது செகண்டு. 3வது நான் சொல்லுறது தேர்ட் மேலே பால் ஃபஸ்ட்டு ஸ்பைடர்மேன் சொல்லுவேன். அதே மாதிரி நல்லா ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட்டாக காட்டுறதும் எமோஷனலாக என்ஹான்ஸ் பண்ணுறதும் அமேசிங் ஸ்பைடர்மேன். ஏன்னா அந்த படத்தில் எமோஷனும் இருக்கும், ப்ளஸ் ஒரு ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட்டாக சார்மிங் கேரக்டர். ஸ்பைடர்மேன் நல்லா சார்மிங்காக, ஃப்ரெண்ட்லி சார்மிங்காக இருக்கும், அதுவும் இருக்கும். ஸோ ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து ரீசெண்டாக வந்து 3 ஸ்பைடர்மேனும் எமோஷன் இருக்கும். நோவே ஹோமில் எமோஷனும் இருக்கும், ப்ளஸ் அந்த சார்மிங் கேரக்டர் கொஞ்சம் காட்டியிருப்பாங்க, ப்ளஸ் சீரியஸ் தோணும் போகும். ஆனால் கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸ்பைடர்மேன் படம்னால கலர்ஃபுல் தான், ஆனால் இந்த படம் அவ்வளோ டார்க்காக இருக்குங்க, ரொம்ப டார்க்காக இருக்குது. இந்த படத்தை ஏதோ கம்மி பட்ஜெட்டில் எடுத்த மாதிரி ஃபீல் இருக்குது. இந்த படம் 225 மில்லியன் கம்மியாக நினச்சேன், ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது தெரியுது 225 மில்லியன் கம்மியான இந்த படம் கரெக்டாக போட்டிருக்காங்க. ஏன்னா படத்துக்கு கொஞ்சம் பட்ஜெட் தேவை, ஏன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப டார்க் டோனில் ஒரு கம்மி பட்ஜெட் லோ. இப்போ வந்து அப்சஷன் படம் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்குங்க. லிட்டரலி அப்சஷன் படம் மாதிரி இருக்குது. அந்த படம் கம்மி பட்ஜெட்டில் போட்டு நல்லா கதை நல்லா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டாக போச்சு, ஹிட் ஆச்சு. இந்த படத்தில் சரி ஓகே, நீங்கள் மேக்கிங் கம்மி பட்ஜெட்டில் போகிறீங்க, அந்த கனெக்ட் ஆகணும் இல்லை, எமோஷன் கனெக்ட் ஆச்சு. ஆனால் ஒரு ஆக்ஷனோ கதையோ சுத்தமாக இல்லை. ஆக்ஷன் சுத்தமாக இல்லைங்க, சுத்தமாக ஆக்ஷன் வசத்தாக இருக்குது. நான் ஜாக்கி சான் வந்து எனக்கு சுத்தமாக ஜாக்கி சான் படம் பிடிக்காது. இந்த படம் சுத்தமாக ஜாக்கி சான் ஒர்க்காது. ஏன்னா இந்த சூப்பர் ரிஸ்னு படம் வச்சுல, அந்த படம் மாதிரியாங்க அடி வாங்கிக்கிட்டே இருக்காருங்க. எவ்வளோ அடி வாங்குறது, திருப்பி அடி ஏண்டா அந்த மாதிரி அடி வாங்குறாரு. கடைசியில் மொத்தம் அந்த சூப்பர் மேலே தானே, கடைசியில் சிம்பிள் நெஞ்சு காட்டி அப்படியே லேசில் சுற்றுவார் சூப்பர் மேலே, அங்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தான் இதுலேயும் அந்த தேலைக்கார மாதிரி அந்த வெப்பை வச்சு கத்தியை உடச்சி அதுக்கப்புறம் அந்த ஸ்விங்கிங் சுற்றி லாக் பண்ணுறது, அவ்வளோதான். அதே படம் மாதிரி இந்த பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஃபைட்டே இல்லை, எல்லா இடத்துலையுமே அடி வாங்குறாரு. லிட்டரலாக இந்த படம் எனக்கு டிசப்பாயின்மெண்ட்டு. நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். கதை பேசிக்காக தான், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அது ப்ரெசென்ட் பண்ணுற விதம் எமோஷனாக இருக்குது, அது ஓகே தான். ஆனால் ஆக்ஷன்லேயும் ஸ்விங்கிங்லேயும் சுத்தமாக இவங்க எந்த ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ணல, எந்த ஒரு எஃபர்ட்டும் போடல. படம் மேக்கிங் ரொம்ப லோ குவாலிட்டியாக இருக்குது. ரொம்ப இந்த சின்ன பட்ஜெட் படம், ஸ்பைடர்மேன் படம் பார்த்த பட்ஜெட் மாதிரி, ஏதோ த்ரில்லர் படம் பார்த்த ஃபீலே கொடுக்குது, ஸ்பைடர்மேன் படம் பார்த்த ஃபீலே கொடுக்கல. அது ஒரு பெரிய நெகட்டிவ். இது இல்லைங்க, நான் இந்த படத்தை பார்த்து டிசப்பாயின்ட் பண்ணேன். தசல் வீடியோ கைஸ், நீங்கள் உங்களை எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது படம் ரொம்ப பிடிச்சிருக்கா, உங்களோட படத்துக்கு இந்த படத்துக்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்களோ அதுவும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை குட் பாய்.